2025 ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்குண்டான நட்சத்திர வார பலன்கள். கடகம், சிம்மம், கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். கடகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்: புனர்பூசம் 4ஆம் பாதம். விரைய குருவின் பார்வைகளால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கும். தாய் வழி உறவு ஆதரவு கிடைக்கும். உடல்நிலை சீராகும். வழக்குகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். பூசம்: ராகுவின் மீது குரு பார்வை உண்டாவதால் சங்கடங்கள் தீரும். செவ்வாயால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சகோதரர்களின் ஆதரவால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். பொருட்கள் சேரும். ஆயில்யம்: புதன் பகவான் லாபத்தை ஏற்படுத்துவார். எதிர்பார்த்த பணங்கள் வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டி விலகும். மனபயம் விலகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். வழக்குகள் சாதகமாகும். நினைத்த வேலைகள் நடக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ராமநாத சுவாமி. அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மகம் ராசிக்குள் சூரியனும் கேதுவும் சேருவதால் வேலைகளில் பதட்டம் உண்டாகும். செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். லாப குருவால் அனைத்தையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். வருமானங்கள் அதிகரிக்கும். பூரம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மன நிம்மதி உண்டாகும். குரு பார்வையால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தம்பதிக்குள் இணக்கங்கள் உருவாகும். பொருட்கள் வாங்குவீர்கள். உத்திரம் 1ஆம் பாதம். ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் உழைப்புகள் அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் முடியும். 3, 5, 7ஆம் இடங்களுக்கு குரு பார்வை இருப்பதால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். திருமண வயதினருக்கு வரன்கள் வரும். இந்த வாரம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர். அடுத்து கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் சூரியனால் வரவுகள் அதிகரிக்கும். ஞாயிறு முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகளை அதிகரிக்கும். மன உளைச்சல்கள் உண்டாகும். அஸ்தம் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு செல்வாக்கை உயர்த்துவார். வியாபாரம் தொழிலில் நெருக்கடிகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். வெள்ளிக்கிழமைகளில் கவனம் தேவை. சித்திரை 1, 2 பாதங்கள். ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் செலவும் அலைச்சலும் ஏற்படும். பணப்பழக்கங்கள் உண்டாகும். சனிக்கிழமைகளில் மிகுந்த பொறுமை தேவை. இந்த வாரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள்.